ஹாய், நான் உங்கள் K2 ட்ரிக்ஸ் குமரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் போர்ட் மாஸ் ரூல். இதுதான் போர்ட் மாஸ் ரூல். இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? BODMAS. இதுக்கு ஏன் போர்ட் மாஸ் ரூல்னு வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், Bனா ப்ராக்கெட், ஓனா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டு இந்த பவரில் வருது, x² x³ பவரில் இது மாதிரி வருது பாருங்கள். இதுதான் ரெண்டாவதாக சால்வ் பண்ணணும். தேர்டு வந்து டிவிஷன், எல்லாருக்குமே தெரியும். மூணாவது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ராக்ஷன். இப்போ இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணுறேன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதான் சம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கணும்னா ப்ராக்கெட். ப்ராக்கெட் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இந்த ப்ராக்கெட் இருக்கிறது தான் நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட் 12 + 8 என்ன வரும்? 20. ஓகேங்களா? ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டேன். ரெண்டாவது பவரில் ஸ்கொயர் வந்திருக்கு, அதை வந்திருக்கு பாருங்கள். இதை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது ஓகேங்களா? சால்வ் பண்ணியாச்சா? இதில் எதை சால்வ் பண்ணணும்? அடுத்தது டிவிஷன். டிவிஷன் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற இந்த இது இருக்குல்ல, முன்னாடி இருக்கிற இந்த சைன் இதையும் எடுத்துக்கணும். இது கூட இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் இதை மிஸ் பண்ணி எடுத்து போகிறதால தான் ஆன்சர் தப்பாக வருது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதையும் கரெக்டாக கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போது 20 4ஆல் டிவைட் பண்ணன்னு வரும். 1 4s are 4, 2 4s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 5 4s are 20. ஸோ 5 ஆன்சர். ஓகேங்களா? அப்போ என்ன ஒரு -5ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதில் அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது இருக்குங்களா? இப்போது இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? 3 எவ்வளோ? 3 என்னன்னு உங்களுக்கு தெரியும், டேபிள்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். 1 5 5, 2 5 10, 3 5 15. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது அடிஷன். சப்ராக்ஷன், அடிஷன் ரெண்டு இருக்குது. சப்ராக்ஷன் தான் கடைசியாக பண்ணணும். இப்போ நம்ம அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணும்போது இதான் அடிஷன். ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 5 + 4 அப்படியே ஆட் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரெண்டு நம்பர் எடுக்கும்போது சைனையும் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். -5 + 4 இதுதான் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? -5 + 4 என்ன வரும்? -1 வரும். வந்துடுச்சுங்களா? இப்போது 15 - 1 என்ன வரும்? 14. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ போர்ட் மாஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், சேம் போர்ட் மாஸ் ரூல் இதே அப்ளை பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ணணும். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கெட். ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூல் ப்ராக்கெட். அடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் இல்லைனா பவரில் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும். அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான் இதில் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே நம்ம சால்வ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் பவர் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு டிவிஷன், டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள். டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். இதோ இருக்குது பாருங்கள் டிவிஷன். ஓகேங்களா? இப்போது 15 ÷ 5. 15 5ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை வரும்? 4 5 5, 2 5 10, 3 5 15. ஓகேங்களா? அப்போது 3. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2 இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 3 4s ஆனது 12. ஓகேங்களா? 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. ஓகேங்களா? இப்போ இன்னொரு மல்டிப்ளிகேஷன் வந்துருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இருக்குங்களா? இப்போது நல்லா பார்த்திங்கன்னா சைனும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா?
2 2 4 2 2 சார் 4 ஓகேங்களா மைனஸ் சேர்த்து எடுத்துங்க இப்போ -4 ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அடிஷன் ஓகேங்களா அடிஷனை பாருங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள் இது 10 + 12 எவ்வளோ 22 ஓகேங்களா இப்போது 22ல் 4 போயிடுச்சுன்னா எத்தனை வரும் 18 18 × 4 எவ்வளோ வரும் 18 × 4 8 4s are 32 remainder 3 4 1s are 4 4 + 3 7 so answer 72 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு போர்ட் மாஸ் சம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி சம் 2 சம் சால்வ் பண்ணியிருப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு இது ஒரு க்யூப் ஃபார்மில் இருக்குது ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் சேம் போர்ட் மாஸ் ரூல் தான் ப்ராக்கெட் ஆர்டர் ஸ்கொயர் ரூட் பவரில் சம்திங் வந்துச்சுன்னா அது செகண்டாக சால்வ் பண்ணணும் தேர்ட் டிவிஷன் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் வாங்க இந்த சம் சால்வ் பண்ணலாமா இதில் ப்ராக்கெட் எங்கே இருக்குது இதோ இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் ப்ராக்கெட் ஓகேங்களா ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த க்யூப் வந்திருக்கு ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் பாருங்கள் டூ பவர் 3னா 2 2s are 4 4 2s are 8 8 வருமா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்ணியாச்சு அடுத்தது 8 - 1 7 ஓகேங்களா இதை சால்வ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்னது டிவிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதோ இருக்குது பாருங்கள் டிவிஷன் பார்க்கணும் 12 ÷ 4 12 4ஆல் டிவைட் பண்ண எத்தனை வரும் 4 நாங்க 4 2 நாங்க 8 3 நாங்க 12 அப்போது 4 3s are 12 3 வருமா அடுத்தது பாருங்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஃபஸ்ட் நம்ம பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் அடிஷன் 7 3s are என்ன வரும் 1 7 7 2 7s are 14 7 3s are 21 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 3 + 21 என்ன வரும் 24 ஓகேங்களா இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போர்ட் மாஸ் ரூலில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மை பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருப்பேன் அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா ப்ராக்கெட்ஸ் நிறையா வருது ஸோ இதில் வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இதுதான் போர்ட் மாஸ் ரூல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் போர்ட் மாஸ் இந்த ரூல்ஸ் தான் வந்து இந்த சம்முக்கு அப்ளை பண்ணணும் பினா ப்ராக்கெட் அடுத்தது ரெண்டாவது ஓனா ஆர்டர்னா என்ன சொல்லணும் இந்த ஸ்கொயர் ரூட்டில் வருது பவரில் ஸ்கொயர்டு க்யூப் வருது அதெல்லாம் சால்வ் பண்ணணும் தேர்டு டிவிஷன் சால்வ் பண்ணணும் மூணாவது மல்டிப்ளிகேஷன் நாலாவது அடிஷன் அஞ்சாவது சப்ராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் எப்போவுமே இந்த போர்ட் மாஸ் இதுதான் போர்ட் மாஸ் சொல்லுவாங்க எப்போவுமே இந்த ஆர்டரில் தான் வந்து இந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது இருக்குங்களா இந்த ப்ராக்கெட் தான் இப்போ சால்வ் பண்ணணும் பாருங்கள் டிவிஷன் போட்டேன்னா இப்போ 9 - 7 என்ன வரும் 2 வருமா ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியாக எங்கே வரணும் ஓகேங்களா இந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ப்ராக்கெட் சால்வ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பவரில் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே இல்லை அடுத்தது டிவிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதோ இருக்குங்களா அப்புறம் இதோ இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம் இந்த டிவிஷனை அப்புறம் இங்கே போகலாம் ஓகேங்களா 10 - 14 / 2 நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் சைனோட சேர்த்து தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா 14 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 7 வருமா அப்போது -7 இதை சால்வ் பண்ணியாச்சா அப்புறம் / 7 + 6
ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் எது ஃபஸ்ட்டு? ஓகேங்களா? இதில் இன்னொரு டிவிஷன் இருக்குது. இப்போது இந்த டிவிஷனை சால்வ் பண்ணணும். 7/7 என்ன வரும்? 1 மைனஸ் இருக்குது, -1. ஓகேங்களா? இப்போ இதில் அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. இதில் நம்ம எதை பார்க்கணும்? ரூல்ஸை பாருங்கள். அடிஷன் தான் ஃபஸ்ட்டு. அடிஷன் எங்கே இருக்குது? இதோ இருக்கு பாருங்கள். இது கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்படி தான் எடுக்கணும். -1 + 6 இப்படி தான் எடுக்கணும். -1 + 6 என்ன வரும்? 5 வரும். என்ன வரும்? +5 வரும். கேர்ஃபுல்லாக கவனிங்க. -1 + 6 என்ன வரும்? +5. ஓகேங்களா? இப்போது 10 + 5. ஓகேங்களா? இப்போது 15 × 3 என்ன வரும்? 5 3s are 15. ரிமைண்டர் 1. 3 1s are 3. 3 + 1 4. 15 × 3 எவ்வளோ? 45. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் இதோட சேர்த்து நான் 4 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடைசியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.